இலக்கிய சிந்தனை கூட்டத்தில் கவியரசர் அவர்களை பற்றி பேசுகிறீர்கள் என்று ஆணையிட்டார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். லக்ஷ்மணன் ஐயா அவர்களை பற்றி நிறைய எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன், தெரியும். வழக்கமாக நான் கூட்டங்களுக்கு வரும்பொழுது அந்த கடைசி நிமிடத்தில் அறக்க பறக்க வருவதுதான் வழக்கம். ஒருவேளை கவியரசர் அவர்களோடு பழகிய காரணத்தினாலேயே அப்படி எனக்கு நேர்ந்து விட்டதோ என்னவோ. அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுவார், உலகத்தில் பல மதங்கள் இருக்கின்றன, எனக்கு ஒரு மதம் பிடிக்கும், அது தாமதம் என்று சொல்லுவார். அந்த வகையிலே அவரோடு பழகியதுனாலே என்னவோ எனக்கு அந்த ஓரளவு அந்த குறை இருந்தது. ஐயா அவர்கள் கேட்டபோது அந்த குறை இந்த முறை இருக்கவே கூடாது என்பதற்காக அம்மாவும் அவங்க வீட்டுக்காரர் வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே நான் இங்கு வந்து சேர்ந்தேன். ஐயா அவர்கள் கோடு போட்டால் அதை தாண்டவே முடியாது. அது லக்ஷ்மணன் கோடு, தாண்டவே முடியாது. அந்த வகையில் நான் முன்னதாக வந்துவிட்டேன். என்னுடைய பெயரன் கூட கேட்டான், தாத்தா இன்றைக்கெல்லாம் இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். இல்லப்பா, நான் பழகி மிகுந்த ஆத்மார்த்தமத்தோடு இருந்த ஒரு பெரும் கவிஞரை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். எனக்கு என்னுடைய வாழ்நாளில் பல பெரிய கவிஞர்களோட பழகினேன். இப்போ எனக்கு 78 வயதாகுது. அதில் 2 கவிஞர்கள் எனக்கு 2 கண்களாக நிலைத்து விட்டார்கள். ஒருவர் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள், இன்னொருவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்களையும் சுரதா அவர்களையும் இப்படி ஒப்பிடலாம். கண்ணதாசன் அவர்கள் கம்பர், சுரதா அவர்கள் ஔவையார். கம்பரை நாம் சென்று பார்க்க வேண்டும், ஔவையார் நமது தென்னைக்கே வந்து விடுவார். அப்படி கண்ணதாசன் அவர்களை நாம் தான் போய் பார்க்க வேண்டும். சுரதா அவர்கள் அப்படி அல்ல, அவரே நம்ம இடத்துக்கு வந்து அளவலாவி நிற்பார். இந்த இருவேறு எல்லைகளோடும் எனக்கு இணக்கமான தொடர்பு இருந்தது. அந்த இருவேறு எல்லைகள் இருந்தாலும் கூட அவர்கள் இருவரும் என்னோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள். அது எனது திறமையா அல்லது அவர்களிடத்தில் நான் காட்டிய வணக்கமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட சிலரை பார்த்தால் இவர்களோடு பேச வேண்டும் என்று தோன்றுமே, அந்த மாதிரியான பற்று அவர்கள் இருவரிடத்தும் எனக்கும் இருந்தது, அவர்களுக்கும் இருந்தது. அந்த வகையில் இப்போ கண்ணதாசன் அவர்களை எங்கிருந்து தொடங்கலாம் என்று யோசிக்கிற பொழுது, வெள்ளத்தில் எந்த இடத்தில் கிள்ளினால் என்ன, அது இனிப்பாகத்தானே இருக்கும். அங்கனும் கண்ணதாசன் அவர்களை பற்றி எந்த இடத்திலிருந்தும் நான் பேசத் தொடங்கலாம். கண்ணதாசன் அவர்கள் நடத்திய இதழ்களில் தென்றலுக்கு அடுத்தபடி கண்ணதாசன் என்கின்ற இலக்கிய இதழ் மிகச் சிறப்பானது. 160 பக்கங்களில் வெளிவந்தது. அந்த இதழ் வெளிவரும் பொழுது அதற்கான விளம்பரத்தை இது பத்திரிகை அல்ல புத்தகம் என்று விளம்பரம் செய்தார்கள். ராமகண்ணப்பன் என்கிற அவருடைய தம்பி, அவருடைய ஒன்றுவிட்ட வகையில தம்பி அவர் உடலிருந்து பணியாற்றினார். ராமகண்ணப்பன் அவர்கள் கண்ணதாசன் சொல்ல சொல்ல எழுதியவர். கண்ணதாசன் சொல்லியவற்றை கூட திருத்தும் தைரியம் அவருக்கு இருந்தது. எந்த வகையில் அந்த திருத்தம் இருக்கும் என்றால், இந்த செய்தியை நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க அப்படி என்று இருக்கும், அல்லது இது கலைஞர் கருணாநிதி சொன்ன கருத்தில் போலவே இருக்கிறது, அல்லது அண்ணா அவர்கள் கூறியதை போலவே இருக்கிறது என்று சொல்லுவார். அவரிடத்தில் அந்த தயக்கமே கிடையாது. ஒரு பெரும் கவிஞரோடு
மிகுந்த பவ்யமாக இருந்து அவர் சொல்லுவதை எழுதுவது போதும் என்று அவர் நினைத்ததில்லை. அதற்காகவே கண்ணப்பனை அவர் மிகுந்த பற்றோடு வைத்துக் கொண்டிருந்தார். கண்ணதாசன் அவர்களிடமிருந்து அவரது திறமைகள் அனைத்தையும் இவர் பெற்றுக் கொண்டிருக்கலாம். அது இயற்கையின் விதியா அல்லது இவருடைய குறையா எனக்கு தெரியவில்லை. கண்ணதாசன் அவர்களிடமிருந்து கண்ணப்பன் கற்றுக்கொண்டது கண்ணீர் போடுவதைத்தான். அவருடைய இளம் வயது அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஒரு முறை கண்ணதாசன் இதை பார்த்து விட்டு எப்பொழுது பார்த்தாலும் கண்ணப்பன் இப்படி இந்த வகையிலே சிக்கிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி அவர் ஒரு ஏற்பாடு பண்ணுவார். இதுல இடையில ஒரு செய்தி, நம்ம ஆங்கிலத்தில் லிக்கருங்கிறோம், தமிழ்ல கண்டுங்கிறோம். ஆனா கண்ணதாசன் அதை மருந்துன்னு சொல்லுவார். அந்த மருந்துன்னு சொன்னபடியே அவர் அதை உண்கின்ற போதெல்லாம் மருந்து சாப்பிடுவதை போல அளவோடு தான் இருக்கும். நான் பலமுறை கூட இருந்து பார்த்தேன். பல குடிகாரர்களையும் பார்த்திருக்கிறேன், இவரையும் பார்த்திருக்கிறேன். இவர் ஒரு டம்ளர்ல இவ்வளவு உயர டம்ளர் இருக்குன்னா அதில் அந்த டம்ளர்ல அரையங்கள் அளவுக்கு தாங்க அந்த லிக்கரை போடுவார். மீதி இடம் முழுக்க தண்ணீர் இருக்கும். சோடாவோ கோலாவோ மற்ற எதுவுமே இருக்காது, தண்ணீர் மட்டும். அவ்வளவு லிக்விட் பண்றாரு, மெல்லதான் பருகுவார். அப்படிப்பட்டவர் கண்ணப்பன் இதை ராவாவே சாப்பிடுற மாதிரி அந்த நிலைக்கு வந்துட்டார். அந்த காலத்தில் கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதுகின்ற படங்களில் எல்லாம் ஒரு பாடலுக்கு என்ன பணம் தருவார்களோ அதை பெற்றுக்கொள்வார், அவருடைய பெருந்தன்மை. ஆனால் இவர் சொல்ல சொல்ல எழுதுகிற கண்ணப்பனுக்கு கட்டாயம் ஒரு பாடலுக்கு 100 ரூபாய் தந்துவிட வேண்டும் என்கின்ற நியதியை உருவாக்கியிருக்கார். அந்த 100 ரூபாய் வாங்கி கண்ணப்பன் இப்படி செலவழிச்சுட்டு இருந்தார். கண்ணதாசன் என்ன இவன் சீக்கிரம் செத்துருவான் போல இருக்கப்பா, என்ன இது நான் மருந்து சொல்றது பொருந்திக்காம இவன் தவறா சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு அவருடைய மனைவியை கூப்பிட்டு, அம்மா உன்னுடைய கணவர் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க, ஒரு பாடலுக்கு 100 ரூபா வேதம் இவனுக்கு தர சொல்லியிருக்கேன். இன்னொன்று என்னன்னா, கண்ணப்பனுடைய தம்பி தான் முத்து. முத்து என்பவர் ஓட்டுநராக கண்ணதாசன் அவர்களுக்கு இருந்தார். அதற்கு முன்னதாக வேறொருவர் இருந்தார், பிறகு முத்து வந்தார். நான் முத்து கிட்ட ஒவ்வொரு முறையும் இந்த 100 ரூபாய் வாங்கும் போது கொடுத்துடுவேன், நீ வாங்கி அதை சேமித்து வச்சுக்க, பின்னாடி ஏதாவது வீடு ஏதாவது வாங்க வேண்டும் என்றாலும் கூட அது பயன்படும் அப்படியே என்று சொல்லி அந்த 100 ரூபாய்களாக சேர்த்து 14,000 இப்பொழுது இருக்கிற அந்த கலைஞர் கருணாநிதி நகரில் 11வது செக்டாரில் ஒரு வீடு வாங்கினார். அந்த நாளில் அந்த அம்மா தான் வாங்கினார், கண்ணப்பன் கூட வாங்கல. அப்படி சேமிச்சு கண்ணதாசன் அவர்கள் தன்னலம் என்பதை விடவும் நண்பர்களிடத்தும் உறவினர்களிடத்தும் குழந்தைகளிடத்தும் மிகுந்த பற்றுள்ளவர். அந்த வகையிலே ராமகண்ணப்பனை ஒரு நேர் வழிபடுத்த வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். அது ஒரு பகுதி. இப்போ அந்த கண்ணதாசன் இதழை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இதழ் தொடங்கும் போது இப்பொழுது சொன்னது மாதிரி இது பத்திரிகை அல்ல புத்தகம் என்று விளம்பரப்படுத்தினார்கள். முதல் இதழில் கா. அப்பாதுரையார், வாரியார் சுவாமிகள், அப்பொழுது பக்தவத்சலம் இருந்தார் நினைக்கிறேன், அவருடைய கட்டுரை, இது போன்ற பெரியவங்க கட்டுரை எல்லாம் வரும். முதல் இதழ் அடுத்த இதழுக்கு பாருங்கள், முகவர்கள் ஏஜென்ட்டுகள் இருக்காங்க இல்லையா, பத்திரிகைகள் இருக்கிற ஏஜென்ட்டுகள், அவங்க ஒரு இதழுக்கான முன்பணத்தை முன்னாடியே கொடுத்துருவாங்க. எங்களுக்கு இவ்வளவு காப்பி கொடுங்க, அது 6 மடங்கு அதிகமாக கொடுக்கிறது வழக்கம். ரொம்ப வியப்பான செய்தி, 68ல் கண்ணதாசன் இதழுக்கு 1,32,000 ரூபாய் முன்பணமாக சேர்ந்தது. அந்த அளவுக்கு பத்திரிகையினுடைய வரவேற்பு இருந்தது, பத்திரிகையினுடைய தரம் இருந்தது.
மூன்றாவது இதழில் என்னுடைய கவிதை ஒன்று கண்ணப்பன் வாங்கி போட்டார். அது ஒரு 52வது பக்கத்தில் என்னுடைய கவிதை அச்சாக்கி இருந்தது. கண்ணதாசன் அதை படித்தார். கண்ணப்பனை கூப்பிட்டுருக்கார். யார் இந்த அமுத பாரதின்னு போட்டிருந்தார். கவிதைக்கு அமுத பாரதி என்று போடுறேன். யார் இந்த அமுத பாரதி? நம்ம அமுதம் தாங்க. ரொம்ப நல்லா இருக்க, இலக்கணம் சுத்தமா இருக்கு, வகையொலி இல்லாமல் சொற்கள் சுடை சுடையா இருக்கு, நல்ல கருத்தோட்டம் இருக்கு அப்படி என்று சொல்லி என்னை கூப்பிட்டு பாராட்டிட்டு என் எதிரில் கண்ணப்பன்கிட்ட சொன்னார், இனிமே இவருடைய கவிதைகளை ஒவ்வொரு இதழிலையும் இது போல பக்கங்களை தள்ளி போடாது. அட்டைப்படம் திருப்பின உடனே முதல் பக்கத்தில் இது எந்த இதழ், என்ன விலை, என்ன காலம் அப்படிலாம் போடுவாங்க. அதுக்கு அடுத்து லெஃப்ட் சைடில் வேக்கண்ட் ஆகும். வலதை பக்கத்தில் முதல் எழுத்து அவருடைய எண்ணம் என்பதுதான் இருக்கும். போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றுவதற்கு கருத்து எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரையிலும் நில்லே நஞ்சேன் என்கின்ற கொட்டேஷனோடு போட்டு அந்த எண்ணம் இருக்கும். இந்த எண்ணம் பகுதி வலதுகை பக்கத்தில் இருக்கும்போது இடதுகை பக்கத்தில் அமுத பாரதியோட கவிதை இருக்கட்டும் சொன்னார். உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்க. இன்னொன்று என்னன்னா, நான் நினைக்கிறது அதுதான், தன்னுள் யார் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மனம் பரந்ததாக இருக்கும். அந்த பரந்துபட்ட நிலையில் இருக்கின்ற அவர்கள் நன்றாயிருப்பதை நன்றாய் இருக்கிறது என்ற சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த வகையிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு. சரி, கண்ணதாசன் நிலையில் அடுத்த செய்தி சொல்லணும். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் உணர்ச்சி வயப்பட்டவர். எந்த நேரத்தில் தூங்குவார், எந்த நேரத்தில் எழுந்து, ஆனால் காலையில் மட்டும்தான் மிகச்சரியாக இருப்பார். எழுந்து குளிச்சுட்டு 8:45 வீட்டை விட்டு கிளம்புறது அது ஒரு நேரம். மற்ற நேரங்கள் அதுக்கு பிறகு எப்போ தூங்குவார், எப்போ விழிச்சிருப்பாருங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அவருடைய உடல் வாக பொறுத்தது, எண்ணங்களை பொறுத்தது. அப்படி இந்த கண்ணதாசன் இதழில் 1,32,000 ரூபா முன்பணமா வந்தது பாருங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 60களில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள படத்தை எடுத்துடலாம். சிவாஜி கணேசன் போன்ற பெரிய நடிகர்களை வச்சு படத்தை பண்ணிடலாம். இவருக்கு 2வது இதழில் இவ்வளவு பணம் வந்த உடனே ஒரு படம் பண்ணிடணும்னு ஆசை வந்தது. லட்சுமி கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஆனா அருமையான கதை, அருமையான படம். அந்த படம் தொடங்குறதுன்னு சொன்ன போது ராமகண்ணப்பன் உறுதியா சொன்னார், இந்த பணத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தக்கூடாது, நீங்க இதை பார்த்ததுனாலதான் உங்களுக்கு இந்த ஆசை வந்திருக்கு, படம் பண்ணணும்னு உறுதியா சொன்னார். இல்லப்பா நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கேவி மகாதேவன் போன்றவர்களை அழைச்சி வந்து பூஜையெல்லாம் போட்டார். அது மெல்ல தொடங்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள ஒரு 6-7 மாதங்கள் வந்து பத்திரிக்கை பிரமாதமா போக ஆரம்பிச்சு. அன்றைக்கு இருந்த எழுத்தாளர்கள் பல பேர் கண்ணதாசனில் எழுத வேண்டும் என்று மிகவும் விரும்பினார்கள். கண்ணதாசன் ஒருவருக்கு ஒரு செய்தியை ஒப்படைத்தால் மீண்டும் அந்த செய்தியில் அவர் தலையிடவே மாட்டார். அவருடைய பெருந்தன்மை. அப்படி கண்ணதாசன் இதழ்களில் தமது எழுத்துக்கள் வர வேண்டும் என்று விரும்பி வந்த நண்பர்கள் எல்லாம் கண்ணதாசனையே கூட நேரில் பார்த்த போது அவர் சொல்லுவார், இதழுக்கு ராமகண்ணப்பன் தான் பொறுப்பு, அவனை பார்த்து பேசிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ராமகண்ணப்பன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் எழுத்துல எனக்கு பிடிச்சிருந்தா நான் போடுவேன், யார் எவருன்னு எனக்கு தேவையில்லை. அது கண்ணதாசன் எழுத்தா இருந்தா கூட நான் வந்து திருத்தத்துக்கு எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த வகையிலே கண்ணதாசன் இதழில் பலரும் இன்றைக்கு இருக்கிற கந்தசாமிகள், கந்தரும் காலமாயிட்டார், அப்புறம் நம்ம பிரபஞ்சன், இது போல பல எழுத்தாளர்கள் கவிஞர்கள்லாம் அதில் எழுதினவங்க தான்.
அப்படிப்பட்ட கண்ணதாசன் இதழுக்கு நான் ஓவியனாக இருக்கிறேன். ஓவியங்களும் அதில் அமுதோன்னு போடுவேன். ஓவியங்களுக்கு கவிதை எழுதும்போது அமுத பாரதின்னு எழுதுவேன். இந்த ஓவியங்களும் வரைந்து கவிதைகளையும் எழுதிய என்னை அவர் ஓவிய கவிஞர் என்று அழைத்தார். அதுவே எனக்கு அடைமொழியாக அமைந்தது. ஓவிய கவிஞர் அமுத பாரதி, அமுதவர்ணம். அந்த வகையிலே கண்ணதாசன் அவர்கள் எனக்கு ஒரு திருப்பு முனையும் ஒரு வெளிச்ச வாழ்க்கையையும் அந்த நாட்களில் ஏற்படுத்தி கொடுத்தவர் என்று சொல்லிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பற்றிய குறிப்புகள் நிறைய குறித்திருக்க நேற்று கூட பேசலாம் சார், பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க. அதாவது ஐயா சொன்ன பிறகு கண்ணதாசன் அவர்களை பற்றிய குறிப்புகள் எடுக்க ஆரம்பித்த உடனே அதன் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தது. இது வந்ததுனால எனக்கு ஒரு லாபம் என்னன்னா, இப்போ சுரதா ஐயா அவர்களை பற்றி 100 சுரதான்னு இப்படி ஒரு பெரிய நூல் போட்டேன். அவருடைய தனித்தன்மைகள் எல்லாம் அதில் அவர் படங்கள் எல்லாம் அதில் இருக்கும். நிறைய படங்கள் தான் அவரை பற்றி. எல்லா புகைப்படங்களை வாங்கி கோட்டுருவங்களாகலாம் மாற்றிருக்கேன். இப்போ எனக்கு என்ன எண்ணம் தோன்றிருக்குன்னா, இவங்க கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புனால இதே அளவுக்கு இதே போன்ற பெரிய அளவில் கண்ணதாசன் அவர்களை பற்றிய நூல் கொண்டு வர்றது அப்படின்னு. இதில் நான் கடைபிடிக்க போறது என்னன்னா, என்னோடு அல்லது அவரோடு நான் எந்த தொடர்பு இருந்ததோ அதை மட்டுமே, கேள்விப்பட்டது படித்தது அதை செய்யாமல் என்ன என்னோடு அவருக்கு தொடர்பு இருந்தது அதை மட்டுமே வெளிப்படுத்துவது என்று உறுதியாக இருக்க. அதுல இன்னொன்னு, ஒரு பெருங்கவிஞரை பற்றி இன்னொரு பெருங்கவிஞர் சொன்னது ரொம்ப குறிப்பிட வேண்டியது, மகிழ்ச்சிக்குரியது. கவிஞர் சுரதா அவர்கள் ஓமை சொல்லுவதில் மிக விருப்பம். அதனால்தான் அவருக்கு ஓமை கவிஞர்ங்கிற இது வந்தது. அதே நேரத்தில் கிண்டல் அடிக்கிறதுன்னு மன்னன் ஒரே செய்தியை பளிச்சுன்னு கிண்டலா மாற்றுவார். அப்படிப்பட்டவர் அவர். ஆனால் கண்ணதாசனை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் அவருக்கு இருக்கு. அவர் சொன்னாரு, அவ்வளோ நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவில் மகாத்மா காந்திக்கு பிறகு கண்ணதாசன் ஒருத்தன் தான் என் தமிழ்நாட்டில் தன்னை நிர்வாணமாக உரிச்சு காட்டணும். மறைச்சதே கிடையாது. என்ன அவனுக்கு தோணுச்சு அதை சொன்னான், என்ன தவறு பண்ணணும் அதையும் சொன்னான். அந்த வகையில் பார்க்கும்போது காந்திக்கு அடுத்தபடி கண்ணதாசனை நினைக்கிறேன்னு அவர் சொன்னார். அப்போதான் நான் நினைச்சேன், வள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னார், உள்ளத்தால் பொய்யாதொழிகள் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உணர்ந்து. அப்போ கண்ணதாசனுக்கு அந்த குரல் மிக ஏற்றதாக அமைஞ்சிருக்கு. இதுல கண்ணதாசனுக்கு இந்த புகழ் வந்திருக்கு. அவருக்கு ஸ்ரீலோலன்னு பேர் இருக்கு. தண்ணீர் போடுறவரு எண்ணெய் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி பாராட்டி கொண்டிருக்கிறது உலகம். அவர் திறமையான கவிஞராக இருந்தாலும் கூட அவருடைய மனிதன்கிற அடையாளத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பெரும் குறைகள் 2 இருந்த பொழுது எப்படி பாராட்டினார்கள் அப்படிங்கிற போது இந்த குரல் தான் எனக்கு நினைவு. அவர் உள்ளத்தார பொய்யாம இருந்தார். அந்த விகசிப்பு அனைவர் மனசிலும் போய் செஞ்சிட்டாரு. அந்த வகையில அவர் தெளிவா என்னவோ தப்பு பண்ணமோ அதை கூட சொல்லுவார். அந்த வகையில சுரதா அவர்களை அவர் ரொம்ப பாராட்டிட்டு இருப்பார். அதே போல கண்ணதாசன் ஒரு பாட்டுல 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6 பாட்டுல உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் வணங்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அதுவும் இவரு தன்னை பற்றியே சொன்னதாகவே அது அமைந்ததோ என்று தோன்றுகிறது. இவர் உண்மையை சொன்னார், நன்மைகளை செய்தார். நன்மை செஞ்சதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அப்பெல்லாம் காலையில
எனக்கு நான் திருவல்லிக்கேணியில் குடியிருந்தப்போ 7:15 மணிக்கு அவருடைய எம்டிஜி 140 140 எம்டிஜி 140ங்கிற அம்பாசிடர் வண்டி ஐயா தெரிஞ்சிருக்கோம். இப்போ காந்தி கண்ணாசை அதை வச்சுட்டு இருக்காரு அப்பாவோட எம்டிஜி 140ங்கிற வண்டி கரெக்டாக 7:15 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு பாபுராவுன்னு அப்போ வந்து ஒரு டிரைவர் இருக்கார், ஒரு ஆந்திராக்கார். அவர் வந்து ஒரு 7:15 அதுக்குள்ளே குடிச்சிட்டு எல்லாம் தயாராக இருக்கும். அப்புறம் 4 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடும், 7:30 வந்துடும். அப்போ ஹெல்ஸ்மன் ரோடுன்னு பேர் இருக்கு. இப்போதான் கண்ணதாசன் சாலைன்னு பேர் மாற்றினாங்க. இவருடைய வீட்டு வாசல் பக்கம் இப்பெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் சேர்ஸ், அப்போ பெரம்புல நெய்து இருப்பாங்க. அதாவது அந்த பெரம்பு நாற்காலில் உட்காரும் போதெல்லாம் எனக்கு ஆப்ரஹாம் லிங்கன் தான் நினைவுக்கு வருவார். ஏன்னா அவர் உட்கார்ந்து சேர் மாதிரியே அந்த அமைப்பு இருக்கும். அந்த சேர்களில் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம போன்ற இலக்கியவாதிகள் இருப்பார்கள், அரசியல்வாதிகள் இருப்பார்கள், சினிமாக்காரர்கள் இருப்பார்கள். எம்எஸ் விஸ்வநாதன் வந்து ஆட்கள் வர்றது போகிறது அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவருக்கு தொழில் வந்து சினிமா தொழில் என்பதனால அவர்களுடைய கூட்டம் அதிகமாகும். நான் ராமகண்ணப்பன் போன்றவர்கள்லாம் உட்காந்து சரியா 7:45 மணிக்கு வருவார். ஒரு மஞ்சள் பட்டு சட்டை போட்டுட்டு வருவார், வெள்ளை வேட்டி கட்டி வருவார். பிற்காலங்களில் தான் வந்து அரைக்கை சட்டையெல்லாம் போட ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு எம்எஸ் அது என்னப்பா விச்சு எந்த கம்பெனியில் இருக்கா அப்படின்னு கேட்பார். அந்த கம்பெனி சொல்லணும்னா அந்த கம்பெனிக்கு போப்பான்னு சொல்லுவார். நாங்கள் கூட வண்டியில் போயிடுவோம், அந்த கம்பெனிக்கு பாட்டு எழுதுறதுக்காக. ஒரு நாள் நன்மையை செய்தாலுங்கிற சொல்லுக்காக சொல்லுவார். காத்திருந்தவர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 25-26 வயது உள்ள ஒரு இளைஞன் உட்கார்ந்திருந்தார், கையில பயில் வச்சிருந்தார். கவிஞர் வந்த உடனே எல்லாம் எழுந்த உடனே வணங்கின உடனே அந்த பையனை ஓடி வந்து வணங்கினான். அங்கே என்ன அப்படின்னு அவன் கடற்கரை அது பதற்றம் வேலை இருக்கு இல்லைங்களா, பெரியவரை பார்க்கணும், பெரிய கவிஞர் தன்னுடைய தேவையை சொல்லணும் அப்படிங்கிற பதற்றம். ஐயா நான் வந்து எலக்ட்ரானிக் வகையில் படிச்சிருக்கேன், பாஸ் பண்ணிட்டியா இதெல்லாம் இது இருக்கு சர்டிஃபிகேட்லாம், சரி அதெல்லாம் இருக்கு இருக்கட்டும், பாஸ் பண்ணிட்டேன் இல்லை என்ன செய்யணும் இல்லைங்க, அரசாங்க இதுக்காக பணிக்காக விண்ணப்பிச்சிருக்கேன், அதுக்காக ஐயா நீங்கள் ஏதாவது எனக்கு வந்து சிபாரிசு பண்ணீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும். யாருக்கிட்ட பண்ணணும், யாரு? அப்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து மின்வாரியத்துறை அமைச்சராக இருந்தார். நம்பர் 8 ராகவையாரோட இப்போ கண்ணதாசன் சிலை இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் இடநிலை பக்கத்தில் அது தொடரும். அங்கே அவர் குடியிருந்தார். யாரு இவர்? பண்ருட்டி ராமச்சந்திரன். எல்லாரும் வண்டியில் ஏறி உட்காந்து தம்பி வா உட்கார் உள்ள அப்படின்னு எங்களோட பையன் எழுதிட்டு உட்காந்துட்டான். நேராக வந்து ராமச்சந்திரன் வீட்டுக்கு தான் வண்டி போகும்போது அந்த வாசலுக்குள்ள நுழையும் போது பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய தம்பி குப்புசுவாமின்னு சொல்லி அவர் வந்து எலக்ட்ரிக்கல் என்ஜினியரும் கூட, அவர் கவிஞர் வண்டி வரணும்னு ஐயா வணக்கம்னு வந்து கதவை திறந்தார். அண்ணன் இருக்காரா, அதாவது உன்னுடைய அண்ணன் அப்படி உடனே அவர் சொல்றாரு, அண்ணன் இருக்காருன்னு. இவர் வயதுக்கு அவர் வயது வித்தியாசம். அண்ணன் இருக்காரான்னு கேட்டு உன்னுடைய அண்ணன் இருக்காரு வாங்க உள்ள போனார். கொஞ்சம் இருங்க, ஒரு 10-15 நிமிடம் ஆச்சுங்க. அதே குப்புசாமி வெளியே வந்தார். இந்த எலக்ட்ரானிக் படித்த தம்பி ஒருத்தர் இருக்காராமே கவிஞர் கூப்பிட்றாரு. இந்த பையன் எடுத்துட்டு உள்ள போறார். அதே போல ஒரு 15 நிமிடம் ஆச்சு. பையன் வரல. இப்போ கவிஞர் வர 2 கையும் உயர்த்திக்கிட்டு கிடைச்சிருச்சு பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, உடம்பு இப்போ செலுத்துறாரு. முன்பின் அறிமுகம் இல்லாத வலிய வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு இளைஞனுக்கு அறிமுகப்படுத்தி வேலையை இன்றைக்கு அவன் வந்து ரிட்டையர் கூட ஆயிருக்கலாம், அது வேற. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உதவி என்பது அவருக்கு வந்து அவரோட பிறந்த ஒரு உதவுதல்ங்கிறது அவருக்கு எக்கச்சக்கமான பண்பு.
உதாரணத்துக்கு என்னுடைய 2 குழந்தைகள் 68 என்னுடைய மகன் பிறக்கிறான், 73 மகன் பிறக்கிறான். இந்த 2 காலங்கள் அப்போ எங்களுக்கு வந்து திருவல்லிக்கேணில கோட் ஹாஸ்பிட்டல் தான் எங்களுக்கு பக்கம், நல்லா கவனிக்கிற ஹாஸ்பிட்டல் கூட, அங்கே சேர்த்து வந்தோம். இந்த எம்டிஜி 140 வந்து ஒவ்வொரு முறையும் 7 நாட்கள் அந்த குழந்தை பிறந்து வீட்டுக்கு கொண்டு வர்ற 7 நாட்களும் எனக்காகவே முத்துவை கூடவே இருக்க சொல்லி சொன்னவர். அவர் மறக்கவே முடியாது. அப்படி உண்மையை சொல்லி உண்மையை சொல்லிட்டாரு, நன்மையை செஞ்சுட்டார். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் வணங்கும். அது அப்புறம் அவர் எவ்வளவு உண்மையானவர்கள் இருப்பாங்க. இந்த கண்ணதாசன் இதழ் வந்து பிரமாதமா நடக்க ஆரம்பிச்சது. அந்த 60களில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கோட்டா இருக்கு. பேப்பரை வந்து இப்போ போய் நீங்க காசு கொடுத்து உடனே வாங்கிட்டு வர்ற மாதிரி நிறைய எல்லாம் அப்ப கிடையாது. இந்த சென்னை ஒண்ணுல அந்த பகுதியில தான் அந்த பேப்பர் வைக்கிற மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் அதிகம். அதுல பர்டிகுலரா நார்த் இந்தியன்ஸ் அதிகமா இருக்காங்க. அவங்க இந்த பேப்பர் கோட்டான்னு சொல்லி கவர்மெண்ட்டினுடைய அளவீடுகளை வாங்கி யாருக்கு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட விலையிலும், அது இல்லாதவர்களுக்கு வழக்கம் போல அதிக விலையிலும் கொடுக்கறது வழக்கம். நான் கண்ணதாசன் அவர்கள் சொன்னேன், ஐயா நம்ம இப்போ கிட்டத்தட்ட வந்து 18,000 காப்பிக்கு வந்துருச்சு, நம்ப முடியல யாருக்கும். அதான் பெரிய ஆச்சரியம். அப்படி ஒரு அதுக்கு பிறகு அது எப்படி கெட்டு போச்சுக்கிறது சொல்றேன். இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சு, இதுக்கு வந்து இவ்வளவு நீங்கள் 2 ரூபா விலைக்கு மேல போடக்கூடாதுன்னு வேற சொல்றீங்க. 160 பக்கங்க, 1/8 டம்மி. அந்த விருட்சம் ஆசிரியர் இருக்கார், அவருக்கு தெரியும் பத்திரிகை பற்றி. முதல்ல ஆரம்பத்தில் 1 ரூபா, பிறகு 2 ரூபா. நீங்க வந்து அதில் விடாப்படியா இருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு கட்டுப்படியாக? இல்லையே, நமக்கு வருமானம் வர வேண்டாம். விளம்பரங்கள் அதிகமா கிடையாது, விளம்பரங்கள் வாங்கறது இல்லை. அது வந்து காபி சொக்கலாதுங்கிற ஒரு ஒருத்தர் தான் வந்து பின் அட்டையில ரெகுலரா, எப்படி குமுதத்துக்கு வந்து அந்த காலத்துல ரெமிங்கிற ஒரு விளம்பரம் வந்துகிட்டு இருக்கும், பெரியவங்க பார்த்துருக்கீங்க. அது போல இவருக்கு வந்து காபி சொக்கலாதுடைய விளம்பரம் ஒன்று ரெகுலரா வந்துருக்கு. அந்த விளம்பரம் மீதி, ஆனால் கையை கணிக்கல, பத்திரிகை நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க இதுக்கு பேப்பர் போட்டான்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கீங்களே, அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு. அது எப்படி அமுதம், அது எப்படி, அது பேப்பர் போட்டா என்னன்னு, அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு என்னையே திருப்பி கேட்டேன். அதாவது பல பேர் நீங்க பாத்தீங்கன்னா பெரியவர்களாக விளங்குகிற பல பேர் எல்லாமே தனக்கு தெரியும் என்பதை போல காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அவர் அப்படி அல்ல. நான் எது எதிலெல்லாம் குழந்தையோ அப்படித்தான் இருப்பேன் என்கிற மாதிரி உண்மையாக இருந்தார் என்பதற்காக சொல்லுகிறேன். இப்படி விளங்கி அந்த இதழ் நின்று போனதுக்கு காரணமே, முதலில் சொன்னேன் பாருங்கள், லட்சுமி கல்யாணம் படம். அந்த படம் தொடங்கி அந்த பணங்கிற போய் முடங்கு, பத்திரிகை நடத்த முடியும். அப்படி பத்திரிகை. சரி, கண்ணதாசன் இன்னொரு ராசி, எல்லாவற்றையும் செய்வாரு. வெற்றி பெற நேரத்துல அந்த வெற்றி வேற ஒருத்தருக்கு போய் சேர்ந்து. நான் அரசியலுக்கே நான் தொடர்றதா இல்லை இந்த பேச்சுல, எல்லா இலக்கியமும் கலை சம்பந்தமாக தான் பேசுறேன். இந்த சினிமாவை தயாரிச்சா இருப்பாருங்க, 75 விழுக்காடு படம் முடிஞ்சது. ரொம்ப நாளா வந்து பாடல்கள்லாம் பிரமாதமான டியூனோட கேவி மகாதேவன் பிரமாதம் பண்ணியிருந்தார். சாரி, விஸ்வநாதன் அற்புதமாக நடந்தது. ஆனா பணமின்மையினால அவருடைய அண்ணன் வந்து சீனிவாசன் ஐயா படத்தை வச்சுட்டார். படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க கம்பெனி பேரால் அது வந்து, அப்போ அவர் சொன்னார், அது கண்ணதாசன், எப்போ எனக்கு இப்படி ஒரு ராசிப்பா, எதை தொடங்கினாலும் 3/4 பாகம் வருவேன், பிறகு பார்த்தா மற்றவங்களுக்கு அந்த வெற்றி போய் சேரும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கண்ணதாசன் இதை நின்று கடைசி நடுவில் ஒரு 6-7 மாதம் கழித்து ஒரு நண்பர், பிலிமாலயா ராமச்சந்திரன் ஒரு நண்பர் வந்தார். அவர் வந்து படம் எடுக்கிறதுக்கு முதல்ல வந்தார். கண்ணதாசனோட தொடர்பு வந்தது. அப்போ பஞ்சு அருணாசலம் கண்ணதாசன் கூட உதவியாக இருந்தார். அப்போ பஞ்சு அருணாசலத்தை ஆசிரியராக போட்டு அவங்க பிலிமாலயாங்கிற சினிமா பத்திரிகை தொடங்கினாங்க.
தொடங்கும் பொழுது அந்த ராமச்சந்திரன் இந்த கண்ணதாசனிட நானே எடுத்து நடத்துறேன் செய்யுங்க அப்படின்னா அவர் நல்லா இருக்கார். எப்படி முதல்ல அவர் நடத்தும் போது தான் 2 ரூபா விளையாது. நீங்க பத்திரிகை நல்லா வந்துக்கிட்டு அந்த பத்திரிகை வந்த போது இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எப்படி எனக்கு தென்றல் வந்து மனசு நிறைவு கொடுத்ததோ அதை விட அதிக மகிழ்ச்சி இந்த கண்ணதாசன் கொடுக்கிறது என்று சொன்னார். தென்றலை பற்றி சொல்லும் பொழுது சொல்லணும், தென்றல் மேல அவருக்கு பற்று இருக்குது, எக்கச்சக்கமான பற்று. எல்லாரும் பெரிய பெரிய எழுத்தாளர்களையும் பெரிய பெரிய விற்பனர்களையும் பேராசிரியர்கள ராசமாணிக்கனார் போன்றவர்கள்லாம் எழுத வச்சார். தமிழுக்கு தாலியை பற்றி தொடர்பு பற்றி எல்லாம் கட்டுரை, அந்த தமிழர் தாலி அப்படியெல்லாம் பிரமாதமான கட்டுரைகள்லாம் வந்த பத்திரிகை. அது என்ன ஆச்சு, ஹைடல்பர்க் ஒரு பத்திரிகை மெஷின், பிரிண்டிங் மெஷின். அந்த ஹைடல்பர்க்ங்கிறது எவ்வளவு பெரிய ஃபேமஸான மெஷின் தெரியுங்களா? கோயம்புத்தூர்ல கள்ள நோட்டு அடித்தார், அவர் பேர் ஆமா கிருஷ்ணன். அந்த மெஷின்ல தான் வந்து அந்த கள்ள நோட்டுகள்லாம் அச்சடித்தாங்க. அவ்வளவு அதாவது கள்ள நோட்டை அச்சடிப்பதற்காக அந்த மெஷின் தயாரிக்கல, அதனால அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பிரிண்டிங் எல்லாம். அப்போ இதுல விஜயா வாகினியில அவங்க கிட்ட இருந்தது, நல்ல மெஷின்ங்கிறது அவங்க கிட்ட இருந்தது. பிரிண்டிங் வேணும்னா அங்கதான் போகணும், அப்படி இருந்தது. கண்ணதாசனுக்கு ஒரு பேராசை, இந்த ஹைடல்பர்க்கை நாம வாங்கினா என்ன அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள ஆட்கள் எல்லாம் படித்து அதுக்கு வேண்டிய அப்ளிகேஷன்லாம் போட்டேன். அது வருடக்கணக்கா காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள ஒரு வேலை நடந்துகிட்டு இருந்தது. கையில் தென்றல் இதழ் வந்துகிட்டு இருந்தது. ஹைடல்பர்க்கு அது ஜெர்மன் மிஷின், உங்கள் விருப்பப்படி நாங்கள் மெஷினை தரோம், நீங்கள் இறக்குமதி செய்து கொள்ளலாம், அதுக்கான தொகையெல்லாம் கட்டி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ஹைடல்பர்க் மெஷினை தென்றல் என்கின்ற எங்கள் இதழை அச்சடிப்பதற்காக வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தாங்க. வழக்கம் போல அந்த நேரத்தில் இவருக்கு காசு இல்லை, வர்ற மெஷினை விட்டுக்கூடாது. அப்போ தினத்தஞ்சிலிருந்து ஆதித்தனாருக்கு இந்த செய்தி கிடைக்கும். சரி, மெஷினை நாம் அதை வாங்கிக்குவோம், அவர் கவிஞர்கிட்ட பேசலப்பா, அவருக்கு என்ன எக்ஸ்ட்ரா உண்டோ அது கூட நாம கொடுத்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சரின்னு ஒரு ஒத்துக்கிட்டார். என்ன ஆச்சு, மெஷின் வந்து இறங்குது. இறங்கும் போது இந்த பத்திரிகை அச்சடிப்பதற்காக அப்படின்னு ஒரு வரி போட்டிருந்தாங்க பாருங்க, அந்த பத்திரிகையை எங்களைத்தான் சார்ந்தது அப்படின்னு ஆதித்தனார் வகையில் சொல்றார். அதுல இருந்து அது ஒரு தனி கதை. அப்புறம் ஆதித்தனாரை பற்றி ஒரு திட்டு கொண்டு அதான் வேறு பத்திரிகை போயிடுச்சு. தென்றல், அது கண்மணி தென்றல்னு சொல்லி கவிதை எல்லாம் கூட அதை பற்றி எழுதினார். அதுக்கு பிறகு தென்றல் திரைன்னு வேற பாலனுங்கிற ஒரு யாரோ ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார். அதில் கணேசனுங்கிறவர் நடத்திட்டு இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட வந்து தென்றல் திரை விலைக்கு வாங்கி தென்றல்ங்கிறத போல்டாக்கி திரைங்கிறத சின்னதாக வச்சு பத்திரிகை நடத்தினார். இந்த பத்திரிகைகளெல்லாம் எனக்கு தொடர்பு கொண்டு நான் படங்கள்லாம் வரைஞ்சிருக்கேன் அந்த நாட்டில். அப்படி பத்திரிகை மேல அவருக்கு பத்து. இன்னொன்று கூட எனக்கு தோணுது, கண்ணதாசன் அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், அப்போ இருந்து அண்ணா போன்றவங்க, மதியழகன் போன்றவங்க, ஏவிபி ஆசைக்கட்டு போன்றவங்க, இவங்கெல்லாம் பத்திரிகையே நடத்தினாங்க அப்படின்னா தன்னுடைய கொள்கையை பரப்புவதற்காக மட்டுமல்லாமல் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக கூட அவர்கள் பத்திரிகை நடத்தினார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். சரி, அரசியலை நாம விட்டு பார்த்தா மாப்போசி அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் இலக்கிய கட்டுரைகளை வெளிப்படுத்துவதற்காக பத்திரிகை நடத்தினார். பத்திரிகை என்று ஒன்று இருந்தால்தான் அது தொடர்ந்து கொண்டு வர வேண்டும்,
தொடர்ந்து வருகின்ற போது தம்முடைய எழுத்துக்கள் அதில் இடம்பெற வேண்டும், அந்த இடம்பெற வேண்டிய எழுத்துக்களை உடனுக்குடன் எழுத வேண்டும் என்கின்ற கட்டாய நிலையை உருவாக்கி கொண்டார்கள் என்று நான் கருதுகிறேன். இப்படி பத்திரிகை நடத்துபவர்களும் சரி, மற்ற எழுத்தாளர்களிலும் சரி, மாப்போசி அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் ஒரு மாதிரியாக இருந்தார்கள். எப்படி என்றால், அவர்கள் பேனாவை எடுத்து எழுத்து போடலாம், மற்ற கடிதம் இதெல்லாம் ஒரு குறிப்புகள் இருக்கலாம், ஆனாலும் கூட சொல்ல சொல்ல எழுத வைத்தார். அவர்களே உட்கார்ந்து முழு கட்டுரையோ கதையோ அல்லது மற்ற எண்ணங்களோ எழுதியதில்லை. கண்ணதாசனுக்கு பஞ்சு அருணாசலம் இருந்தார், ராம கண்ணப்பன் இருந்தார், அதே போல மாப்போசிக்கு கணபதி என்று ஒருவர் இருந்தார். நம்ம சுப்பையா என்ன பதிப்பகம் அது? பூங்கொடி. பூங்கொடி பதிப்பகம் சுப்பையாவுக்கு சொந்த அண்ணன் அவர் கணபதி. ஆக எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம் எழுதுகின்ற போது நாமே பேனாவை எடுத்து எழுதுவதை விட சொல்ல சொல்ல வருகிற எழுத்து நிறைய கிடைக்கிறது. நீங்க ஒரு வரி எழுதுறதுக்குள்ள இந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க சொன்ன உடனே இன்னொருத்தர் பதிவு பண்ணிட்டாருங்கிற போது இந்த எண்ணங்கள் முழுக்க வந்து பதிவாகுது. அந்த வகை இவங்க ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்து எழுதுனதுனால்தான் நிறைய புத்தகங்கள் வந்ததாகவே நான் கருதுகிறேன். இது சினிமாவுக்கு பாடல் எழுதுகின்ற பொழுதும் கட்டுரைகளை சொல்லுகின்ற பொழுது எல்லாம் சொல்லி செஞ்சுட்டு இருப்பார். கவிதைகளாக அரிசிறு விருத்தம் எழுசிறு விருத்தம் தந்த பாடல்கள் எல்லாம் கண்ணதாசன் எழுதும்போது தனி அறையில போய் உட்கார்ந்துட்டு கதவை சாத்திப்பார். அது ஒரு தனியா அவரை கவனித்தேன். நானும் கவிதை எழுதுறோம் இல்லையா, அதுக்கு என்ன இவருக்கு இந்த நூடு பல முறை உள்ள உட்கார்ந்துட்டு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ வந்து கவிதையை கையில் கொடுத்துருவாரு. கண்ணப்பா இதை வந்து அச்சு கொடுத்துருன்னு சொல்லிடுவாரு. சில நேரங்கள்ல ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து வெளியே வந்துட்டு, பா இன்னைக்கு விட்டுருவோம், வரல கவிதை வரல அப்படின்னு நான் ஆச்சரியத்தோட கவனிச்சுட்டு இருந்த போது கண்ணப்பன் கிட்ட அவர் சொல்றாரு, 3 முறை திருச்சிட்டப்பா. 3 முறை திருச்சுன்னா அதுக்கு பிறகு வலிந்து இழுக்கக்கூடாது கவிதையை, அது வரணும் அப்படின்னு சொன்னதுல இருந்து எனக்கு உடனே என்ன ஓடுச்சுன்னா, ஜென் தத்துவப்படி புல் தானாய் வளருகிறது அப்படிங்கிற ஒரு தத்துவம் உண்டு. அப்போ எனக்கு தோணுச்சு, கவிதை என்பது தானாய் வருவது, செய்யுள் என்பது நாமாய் செய்வது. அப்போ அந்த கவிதை வருவதற்கான அந்த மூடு இருக்கு பாருங்க, அந்த மயமாவதற்கு தன்னை தயார்படுத்த. செய்யுள் எழுதுகிற பொழுது கூட அந்த மயமாகின்ற பொழுது சில வரிகள் வந்து கவிதைக்கான வரிகளாக வந்து விழும் பாருங்க. அதாவது வந்து விழும்னு சொல்றேன். இங்கு கவிஞன் எழுதுவது அல்ல, கவிஞன் வழியாக அந்த சொற்றொடர்கள் வரிகள் வந்து விழுகின்றன. இதற்கு ஒரு சிறு உதாரணம் இடையில ஒன்று சொல்றேன். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீபா சோமு அவர்களுக்கு எனக்கு தொலைபேசி பண்ணார். அப்பெல்லாம் ஆட்டோ இல்லை, டாக்ஸி தான். அப்போ 8 அண்ணா 1 ரூபாயிலே போயிடலாம். மீபா சோமு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமுதம் ஒரு டாக்ஸி படிச்சுக்கிட்டு எக்மூருக்கு வரீங்க, நம்பர் 9 கெங்குரெட்டி சாலை வந்துருங்க, அங்கே ஒரு பெரியவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறார். அவர் பேர் ரத்தன சபாபதி பிள்ளை, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். திருமூலர் 3000க்கு விளக்கம் சொல்றவர். எஸ் மகாராஜன் அப்போ ஜஸ்டிஸா இருந்த நேரம், அந்த எஸ் மகாராஜன் வந்து டி நகர்ல இருந்து தியாகராய நகர்ல இருந்த போது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ரத்தன சபாபதி பிள்ளை வீட்டுக்கு அழைத்து திருமூலருக்கு விளக்கம் கேட்பாங்க. அப்ப இந்த வட்டத்தொட்டியை சார்ந்தவங்க டிகேசியினுடைய வட்டத்தொட்டி இருந்து பாருங்க, அந்த ஆட்கள்லாம் சேர்ந்து அவர் விளக்கத்தை கேட்பாங்க. அவருக்கு அட்டைப்படம் போடணும். இது எனக்கு
சோமு சொல்லவும் நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போனேன். உள்ள நுழைஞ்ச உடனே அறை, இன்னொரு அறை, இன்னொரு அறை, இது பக்கம் ஒரே ரேடி மாதிரி நீளமாக இருக்கும். நான் உள்ள நுழையிறேன். இடது பக்கத்தில் அறை, ஒரு ஈஸி சேரில் மான் தோல் போட்டு அந்த பெரியவர் படுத்திருக்கேன், காலுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு. நான் உள்ள நுழைஞ்சேன்னா வாங்க வாங்க ஓவியரையா கவிஞரையா வாங்க. உடனே சோமு இந்த கார்னரில் உட்காந்துற, இங்கே வரிசை ஆட்கள் இருக்காங்க. இவர் தாங்க, அதான் சொல்லிட்டீங்களே, அவர் தான் வரப்போறாருன்னு எதிர்பார்த்துருக்கோம். அவர் தான் ஓவியர், அவரும். அப்புறம் எதிரில் சேர் இருந்தது விட்டாங்க. உடனே நேரடியாக மேட்டருக்கு வந்துட்டார். இங்கிதங்கள் மற்றதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. ஐயா, விநாயகர் அகவலுக்கு நான் விளக்கம் எழுதியிருக்கேன். உங்கள் வீடுகளில் விநாயகர் அகவல் படிச்சிருப்பீங்க, அல்லது பாடியிருப்பீங்க. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு அந்த வரிகளோட என்னுடைய ஆன்மீக வழியில பார்க்கின்ற பொழுது அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கடினமான செய்திகள்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னார், அது ஒரு இரும்பு காடு. விநாயகர் அகவலுக்குள்ள நுழைந்து அதனுடைய உள்முகமான செய்திகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஆழ்கிற போது அது ஒரு இரும்பு காடு என்று எனக்கு புரிந்தது. அதுக்கு நான் வழக்க 400 பக்கத்துக்கு குறையாமல் சில வரிகளில் இருக்கிற விநாயகர் அகவலுக்கு 400 பக்கங்களுக்கு குறையாமல். இது புத்தகமாக போட போறாங்க, வானொலி தான் போட போறாங்க, சோமு தான் ஏற்பாடு பண்றாரு. நீங்க அதுக்கு அட்டப்பட போற. நான் வழக்கம் போல தாள் எடுத்துக்கிட்டேன், பேனாவை எடுத்துக்கிட்டேன். ஐயா, தலைப்பு காரிய சித்தி. விநாயகர் அகவல் ஒரு விளக்கம்ங்கிறதெல்லாம் இல்லை, காரிய சித்தி. அப்படி மக்களை கொஞ்சம் ஈர்க்கிற மாதிரி இருக்கட்டுமேங்கிறதுக்கு அந்த தலைப்பு சொல்லியிருக்காரு. அதே இருக்கட்டும். ஐயா, ஆசிரியர் பேர் ரத்தன சபாபதி பிள்ளை. ஐயா, மேலே ஏதாவது ஒரு அடைமொழி இல்லை, நான் ரொம்ப எளியவன், ரத்தன சபாபதி பிள்ளையை போடணும். நான் சோமு ஐயாவை பார்த்து இது புத்தகத்துடைய அளவு என்னங்கன்னு கேட்டேன். அவர் 1:8 டெம்மிங்க அப்படின்னா. சரி, டெம்மி சைஸு. முதுகு கனம் எவ்வளோ வரும்? அதான் கிட்டத்தட்ட 400 பக்கத்துக்கு வரும். பின்னட்டையில் என்ன வரும்? இதெல்லாம் குறிச்சிக்கிட்ட பிறகு சரியா அடுத்த இது கீழே பதிப்பகம் பேர் அது வானதி போட போறாங்க அப்படின்னு. அப்போ சோமு என்ன நினைச்சுக்கிட்டாரோ தெரியல. அமுதம் அந்த அட்டைப்படத்துல அப்படின்னு ஆரம்பிச்சார். உடனே இடது கையால் அவரை அமர்த்தி, பார் சோமு, சும்மாரு, அவரை ஓவியர்னு சொல்லிட்டேன், கவிஞர்னு சொல்லிட்டேன், நான் செய்தியும் சொல்லியாச்சு, அவர் குறிச்சுக்கிட்டாரு, அதுக்கு மேல என்ன விளக்கம்? ஐயா, நீங்க தான் அதுக்கு அப்படின்னு அசந்து. எதுக்கு நான் இது சொல்ல வரேன்னா, கண்ணதாசன் இதே வார்த்தையை பின்னாடி வருவது எனக்கு பயன்படுத்துறாரு. அதுக்கு சொல்ல வரேன், நீங்க தான் அதுக்கு தேவை. எல்லாரும் அமைதியாட்டாங்க, குறிச்சு. அப்போ செய்தியை சொல்றாரு. சோமு அந்த அட்டைப்படத்துல ஆரம்பிச்சாரு, அவர் என்ன செய்தி தான் சொல்ல வந்தார். இப்ப நீங்க ஓவியர்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, ஒரு கீ ஸ்கெட்ச் போடுவீங்க இல்லையா, வேகா அப்படியே கிறுக்குவீங்க, அதுல சில வரிகள் படிச்சுன்னு பிடிக்கும், அதை தேர்ந்தெடுத்துட்டீங்க, அப்படிதானே? அப்படின்னு. ஆமாங்க. அதே போல கவிதையை உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்க, சில சமயத்துல பிடிபடாம போகும், ஆனால் அற்புதமான வரிகள் விழுந்த போது வியப்படைவீங்க. உண்மைதானே? உண்மைதான். அதுக்கு உதாரணம் சொன்னார். நீங்க ஓவியருங்கிறதுனால பெயிண்டிங்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது, போய் பார்க்குறீங்க. எல்லா பெயிண்டிங்ஸும் பார்க்கும்போது சில பெயிண்டிங்கை மட்டும் பார்த்துட்டு, அடக்க இந்த குதிரையில் அந்த பிடரி என்னமா அந்த ஸ்ட்ரோக் விழுந்து இருக்கு, என்னமா அந்த ஸ்ட்ரோக் விழுந்து இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லையா, நினைப்பீங்களா இல்லையா? ஆமாங்க. கேன்வாஸ் அந்த ஓவியர், ப்ரஷ் அவனது, பெயிண்ட் அவனது, அவன் தான் வரைஞ்சிருக்கான். அது எப்படி அந்த ஸ்ட்ரோக் விழுந்து இருக்குன்னு சொல்றீங்க? அப்ப அவனை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி தானே. அதே போல கவிதையில சில வரிகளை நீங்க வியப்படைறீங்க. உதாரணத்துக்கு பாரதியார் எடுத்துங்க.
சுட்டும் விழிச்சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோன்னு சொல்றான். அந்த சுட்டும் விழிச்சுடர்ங்கிற சொற்றொடர் இருக்க அவன் பாரதி எழுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு அவர் ஆன்மீகவாதி என்பதனால அந்த துறையில அவர் எடுத்துக்காட்ட சொல்லி என்ன சொன்னாருன்னா, எப்படி இந்த நான் விநாயகர் அகவலுக்கு உள்முகமாக சென்று சிந்தித்தேனோ அப்படி நான் தனிமையிலிருந்து தியானம் செய்கிற பொழுது காற்று மண்டலம் ஒளி மண்டலம் இருப்பதை போல எண்ண மண்டலம் இருப்பது எனக்கு தெரிந்தது. அந்த எண்ணங்கள் என்பவை எல்லா வகை எண்ணங்களாகவும், தீய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், கவிதை எண்ணங்கள், ஓவிய எண்ணங்கள், நடிப்பு எண்ணங்கள் எல்லாம் அது சுத்திக்கிட்டே அதுவுமாக இருக்கு. இந்த எண்ணங்கள் யாரால் உறுதியாகவும் அழுத்தமாகவும் சிந்திக்கப்படுகிறதோ அவரவர்களுக்குரிய அந்த எண்ணங்கள் அவரவர்கள் வழியாக வந்து இறங்குகிறது. அது என்னால் உணர முடிகிறது. அப்போ சைக்கோன்னு ஒரு படம் நம்ம இவர் ஹிட்ச்காக்குடைய படம், அதை உதாரணம் சொன்னார். அவர் ஆன்மீகவாதியா இருந்தாலும் அப் டு டேட்டா இருந்தார். ஹிட்ச்காக்கு வந்து அந்த வில்லன் ஆட்களை எப்படி கொலை செய்வது என்பதற்காக முடிவு செய்வான் அப்படிங்கிறது ஹிட்ச்காக்கு அது ஒரு புதிய பேட்டர்ன் அது கொடுக்கணும்னு விரும்பினாரா. அவர் எப்படியோ யோசிச்சிருக்காரு, நண்பர்கள்லாம் வந்து கூடி பேசியிருக்காங்க, டிஸ்கஷன் உண்டு சினிமாவில், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் லிஃப்ட்ல போகும் பொழுது அந்த தாட் அவருக்கு கிடைக்கும். என்னன்னா, பிடிக்காதவர்களை அந்த காருக்குள்ள நிறுத்தி கதவை பூட்டிட்டு ஆற்றுக்குள்ள இறக்கி விட்டார். இப்படி அவனுக்கு தோணுது. அது போன்ற எண்ணம் அவனுக்கு வந்து இறங்கி, அது போல எண்ணங்கள் அவரவர்கள் வழியாக வருகின்றன. அவரவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து சேருகின்றன அப்படின்னு சொன்னார். இப்ப நான் கண்ணதாசனுக்கு வரேன். அப்போ அவர் வந்து அப்பா இது வந்து 3 முறை திருத்திட்ட சரியா அமையின, ஆனால் அதை நம்ம பொறுத்திருப்போம். கண்ணப்பா இந்த நீ விட்டுரு, நம்ம அடுத்த வாரம் கூட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். அப்போ அவருக்கு 3 முறை திருத்தம் நேர்ந்தால் அந்த கவிதை என்பது அவர் வந்து சரி விட்டுருவோம், கேப் விட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். இப்படி சொல்லும் பொழுது என்னை பற்றி ஒரு தன்னலத்தோட ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன். நானும் கவிஞனுங்கிறதுனால காத்திருப்போம்னு சொன்னாரு பாருங்க, அது 100க்கு 100 உண்மை. ஒரு கவிதைக்கான செய்தி நமக்கு கிடைக்குது. நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வரி கிடைச்சது. விரல்கள் யாவும் நகத்தில் முடியும்னு ஒரு வரி கிடைச்சது. வந்த வரி விரல்கள் யாவும் நகத்தில் முடியும் அப்படிங்கிற கவிதை வரி அனுப்புவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய நினைவகங்கள் என்பது மூளைக்குள்ள நியூரான்களாக இருக்கின்றன என்று சொல்றாங்க. இந்த நியூரானுக்குள்ள இந்த விரல்கள் யாவும் நகத்தில் முடியுங்கிறது போய் பதிஞ்சு போச்சு. இது ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட். விரல்கள் யாவும் நகத்தில் முடியுங்கிறது நல்லா இருக்கு. இது கவிதையாகணும். அப்போ எப்படி வரிகளை போடுறது? இது ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு மனசு. நான் ஓவியம் வரைகிறேன், நண்பர்களோட பேசுகிறேன், வெளியில் போகிறேன். ஆனால் இது அதிர்ச்சியாக எப்படி நம்முடைய மூச்சு காற்று மேலிருந்து போய் வந்துகிட்டு இருக்கோம், அது போல இந்த விரல்கள் யாவும் நகத்தில் முடியுங்கிற வரி எனக்குள்ள நிகழ்ந்துக்கிட்டே. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, வரல. 6வது மாதம் எனக்கு கிடைக்குது. இப்போ கவிதைங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா, புறநானூற்று சத்திமுத்து புலவர் கையது கொண்டு மெய்யது போற்றிய கவிஞன் அவன் நாரை வழியாக தூது விடுறான். நாராய் நாராய் செங்கால் நாராய் பனம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவழக்கூர்வாய் செங்கால் நாராய்ன்னு சொல்றான். அதுல ஒரு பேராச்சரியம் பாருங்க. மண்ணில் பிறக்கிற பனங்கிழங்கையும் விண்ணில் பறக்கிற நாரையினுடைய அழகை இணைக்கிறான் பாருங்க. அது பெரிய கவித்துவமா இருக்கு. அது போல நம்ம கவிதைக்கான செய்தியையும் இருவேறு செய்திகளை இணைக்க
படிக்கிற பொழுது தெரிக்கிற தெரிப்பு கவிதை ஆகிறது. அந்த வகையில் இது எப்படி ஆக்குறதுன்னு நினைக்கிறேன். 6வது மாதங்க ஒரு தொடர் வண்டியில் போயிட்டு இருக்கேன். அன்றாடம் நம்ம பார்க்கிற செய்தி தான். ஆனால் அன்றைக்கு எனக்கு அந்த கவிதை வாய்க்கிறது. தொடர் வண்டியில போகும் பொழுது அங்கங்க இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் இப்படி ஓடி வரும் நாம இப்படி போகும்போது. அப்போ இங்க உள்ளுக்குள்ள விரல்கள் யாவும் நகத்தில் முடியும் ஓடி. இப்போ இந்த மரம் செடி விரல்கள் யாவும் நகத்தில் முடியும். உடனே ஸ்பாட் கிடைக்கும். கவிதையாச்சு. அது எப்படி ஆச்சுப்பாரு? நான் உயரம் என நிமிர்ந்த மரம் நோக்கி சிரித்தது செடி. நான் உயரம் என நிமிர்ந்த மரத்தை நோக்கி சிரித்தது செடி. செருக்குறாதே நம் இருவரின் வேர்களும் மண்ணில் தான். நான் உயரம் என நிமிர்ந்த மரம் நோக்கி சிரித்தது செடி. செருக்குறாதே நம் இருவரின் வேர்களும் மண்ணில் தான். ஆமாம், அனைத்து பாதமும் நிலத்தில் படியும், விரல்கள் யாவும் நகத்தில் முடியும். ஆக ஒரு கவிதை கிடைப்பதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு புரிந்தது. கண்ணதாசன் அவர் பலமுறை நான் பார்த்திருக்கேன். அவர் சினிமா எழுதும் போது சினிமாவுக்கு பாட்டு எழுதும் போதுங்க அவ்வளோ மன்னன் போலவே எடுத்தாங்க. பெட்ஷீட் இருக்கும், எல்லா சினிமா கம்பெனிலும் பெட்ஷீட் போட்டிருப்பாங்க. கவிஞர் பாட்டு எழுதுறாருன்னா அன்றைக்கு மெத்துன்னு தலையில 2-3 தலையணைகள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். தலைக்கு 2 தலையணை வச்சுருப்பாரு, காது கொடுத்துருப்பாரு, கால் நீட்டி படுத்துருவார். படுத்துட்டு வரதுக்கு வச்சுக்கிட்டு மிஸ்ஸு அந்த கத்தக்காரன் சொல்லு. அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க துணை நடிகர்கள், துணை இயக்குனர், முதலாளி இவங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ இயக்குனர் கதையை சொல்லிடுவார், கத்தகாரன் சொல்லுவார். அதுக்காக செய்திகளை கவிதையாக கொடுப்பார். இவர் இன்னொரு அவர்கிட்ட நான் பெக்யூலியரா பார்த்து இந்த பாடல் எழுதும்போது கதைக்கான சிச்சுவேஷனை தாண்டி அந்த கதை மாந்தர்களுடைய பெயரை கூட கேட்பார். கதையில வர்ற கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த பெயர்களோட கேட்பார். ஷார்ப்பா கவனிக்கிறாருங்கிற போதுதான் எனக்கு கிடைச்சது அந்த ஐடியா. ஒரு பாட்டில் சொல்லுவாரு, தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, அந்த சிங்கான ராமனுக்கு சீதா, காரோட்டும் எனக்கு ஒரு கீதா, கல்யாணம் பண்ணி கொண்ட சோதான். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, ஓ அந்த கேரக்டரை கொண்டு வந்து நிறுத்தத்துக்காகவும் அந்த பெயர்களை அவர் கேட்கிறார். அதே போலதான் பானுமதி மாறி வரும் வானகத்து மீனே பார்க்கவனை தேடுதலை கன்னி இளமானே. அந்த பாட்டினுடைய முதல் கூறு வந்து பாரதியார்கிட்ட இருந்து எடுக்கிறார். காயிலே பிடிப்பதென்ன கன்னி இடமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கன்னி, அந்த டியூன் எடுத்துக்கிட்டார். ஆனா இதை கேட்டுக்கிட்ட அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த கதை மாந்தங்களை சேர்க்கிறார். நானும் கவிஞனுங்கிறதுனால சொல்றேன், எல்லா கவிஞர்களும் போய் சினிமா பாட்டு எழுத முடியாது. அதுக்கு முதல் காரணம் என்னன்னா, இப்போ நான் பேசும்போது உங்கள் பார்வையெல்லாம் என் மீது தானே இருக்கு. அப்போ அது போல சினிமாவுக்கு பாட்டு எழுதும் போது பாடலாசிரியர் மீது தான் எல்லோருடைய பார்வையும் குவிஞ்சிருக்கு. எப்படி இப்ப நான் பேசுற நீங்களும் எதிர் இயக்கமா பண்ணிருக்கீங்க, சிரிக்கிறீங்க, அல்லது வந்து கை தட்டுறீங்க, தலையாட்டுறீங்க. ஆனா சினிமாவில் இருக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஈகோ, அப்படியே கூர்ந்து பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இவங்க பார்வையெல்லாம் தாண்டி கதையை கேட்டுக்கிட்டு, கதை மாந்தருடைய செய்தியெல்லாம் கேட்டுக்கிட்டு, இந்த கத்தகாரத்தை கேட்டு அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி சொற்கள் சொல்றது அவ்வளவு சுலபமே இல்லை. அது இளையராஜா வந்த பிறகு அது மாறிச்சு. அப்பெல்லாம் இவர் வந்து ஹார்மோனிய பெட்டியில வாசிச்சுக்கிட்டே கத்தகாரம் சொல்வார். எம்.எஸ். விஸ்வநாதனும் வந்து கே.வி. மகாதேவனும் அவங்கெல்லாம். ஆனா இளையராஜன் என்ன பண்ணாரு, அவருக்கு வந்து தன்னுடைய அவசரங்கள், நிறைய படங்களுடைய நெருக்கங்கள் இதெல்லாம் வந்த உடனே ஒரு கவிஞனை கூட்டு வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை சொல்லி ஒவ்வொரு வரியா எழுதி வாங்கிறதுக்கு நேரம் இல்லை.
அதனால் அவர் என்ன பண்ணார், டியூனை போட்டு கேசட்டில் போட்டு கையில் கொடுத்துருவார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூசரோ அல்லது டைரக்டரோ அந்த கவிஞர்கிட்ட, அந்த பல கவிஞர்கள் அப்படி உருவானதுக்கு அது ஒரு பெரிய காரணம். அந்த கவிஞர்களுக்கு அந்த கேசட்டை கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த டியூனை கேட்டுக்கிட்டு இந்த கதையை வச்சுக்கிட்டு அதுக்கான சொற்களை தனிமையில் எழுதிடுவாங்க. ஆனால் இத்தனை பேருக்கு மத்தியில் உட்கார்ந்து எழுதுறதுங்கிறது அவங்க சுலபமே இல்லை. அது வாலியோ அல்லது கண்ணதாசனோ அதுக்கு முன்னாடி இருந்த மருதுகாசி, உடுமலை நாராயண கவியோ அவங்களுக்கெல்லாம் அது வாய்ப்பு. இப்போ இருந்த புதிய கவிஞர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமம். அப்புறம் கண்ணதாசன் கிட்ட நான் ஒரு ரொம்ப பெக்யூரியரான விஷயம் அனுப்பேன். அந்த பாடல் எழுதும்போது இது போல ஃபேன்கள் ஓடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. குளிர்காலமா ஒரு மார்கழி போன்ற ஒரு குளிர்காலத்தில் கூட ஃபேன்களோடு ஓடிக்கிட்டு இருக்கோம். இது 2-3 ஃபேன் கூட நிறுத்திடாம ஒன்று போனால் போதுமே கூட நாம நினைப்போம். ஆனால் அவருக்கு எல்லா ஃபேனும் ஓடணும். பாருங்க, இந்த கதையை கேட்டுக்கிட்டு அதுக்காக சிந்திக்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு நெற்றி வியர்த்ததுங்க. நான் பல முறை கண்கூடா பார்த்தேன். நெற்றி வியர்த்தது. அந்த மயமாகவே அவர் ஆயிடுறார். அவருடைய வெற்றிக்கு பெரிய காரணம் எதுவானாலும் அந்த மயமாகும். அப்படியே அந்த சினிமா பாடல்கள் எழுதுறதுல அவருக்கு ஒரு முறை பாடல் எழுத உட்கார்றாங்க. சிச்சுவேஷனை சொல்லியாச்சு, சத்தகாரத்தை சொல்லியாச்சு. கண்ணதாசன் என்ன பண்றாரு, பாடல் வரிகளை சொல்லல, ஊர் கதைகள்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப எலெக்ஷன் நடக்குது, என்னப்பா அந்த ஆர்கே புறமா என்ன ஊர், ஆர்கே நகர், அந்த செய்தி என்ன, இந்த செய்தி என்ன, அவங்க செய்தி என்ன, இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் ஆன உடனே எம்எஸ் விஸ்வநாதன் வந்து, அண்ணா இது போதண்ணே, என்ன உங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க, எல்லாம் சொல்லியாச்சு, நீங்க எங்களுக்கு வரியை கொடுங்க. இல்லப்பா, அந்த வரிகளுக்காக தான் நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு செய்தி கிடைக்கும். அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஒரு முனை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு வரிசையா வரிகள் வர ஆரம்பிக்கும். அப்படி பேசிக்கிட்டே இருப்பார். அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. சினிமாவுக்கு ஆக்சுவலா 12 வரிகள் இருந்தா போதும். 2 வரி பல்லவி, அப்புறம் 4 வரி அனுபல்லவி, அப்புறம் மறுபடியும் 2-3 சரணம், அதோட 12 வரி இருந்தா போதும். இவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எம்எஸ் விஸ்வநாதன், அண்ணன் இது போதும், எனக்கு 12 வரி போதும், நீங்க என்ன 50-60 வரி ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லப்பா, எனக்கான முத்திரை அடி வரல பாருங்க. அதாவது பணம் வாங்கிட்டு போயிடலாம், ஆனாலும் தன்னுடைய நிறைவு, தன்னுடைய மன நிறைவு அடைகிற வரைக்கும் வரிகளை சொல்லிக்கிட்டே இருக்கான். கண்ணதாசனுடைய தனித்துவம். ஒரு முறை உலகம் சுற்றும் வாலிபனுக்கு பாடல் எழுதுறாங்க. அவ்வளோ ஒரு நவரச நாடகம்னு ஒரு பாட்டு, அந்த கேள்விப்பட்டு. இவங்க இதில் ஜப்பானில் வந்து அது வந்து ஒளிப்பதிவு பண்ண போகிறாங்க, ஷூட்டிங் எல்லாம் இருக்கு, அதுக்கான பாடம். அப்போ மார்கழி அவள் ஒரு என்ன பாட்டு, அந்த பாட்டு அவள் ஒரு என்னென்ன, அவள் ஒரு மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, மாதங்களில் அவள் மலர்களில், அந்த மாதிரி அமையணும் கவிஞர் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால இவர் என்ன பண்ணாரு, இந்த பாட்டை தொடங்குறார். தொடங்கி சொல்லிக்கிட்டே வர, சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல ஊடல் அவளது வேடிக்கை அப்படின்னு சொன்னார். அப்போ முரசொலியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அமிர்தம்னு ஒருத்தர், அமிர்தம் எழுத்தாளர் அமிர்தம். அவர் என்ன பண்ணார், அண்ணன் அவ ஊடல் அவளது வேடிக்கை என்பதை காட்டல, ஊடல் என்பது அவளது வாடிக்கைன்னு இருந்தா நல்லா இருக்காது. அட நல்லா இருக்க, நல்லா இருக்குப்பா போடு
அதாவது எதுக்கு சொல்ல வர, தான் ஒரு பெரிய கவிஞன் என்பதனால அதை மறுக்காமல் அதை ஏற்றுக்கிட்டது. சரி, இப்படி வரிசை சொல்லிக்கிட்டே வராரு. கிட்டத்தட்ட நம்ப மாட்டீங்க, 120 வரைக்கும் மேல சொல்லிக்கிட்டே வராருங்க அவர் பாட்டுக்கு செய்தி. எம்.எஸ். விஸ்வநாதன் போதும் போதும் சார், இல்லப்பா எனக்கான முத்திரை அடி இன்னும் வரல. அந்த வருஷத்துல என்ன சொல்றாருன்னா, தழுவும் இனங்களில் மானினும், தழுவும் இனங்களில், இவர் எவ்வளவு இவங்க 2 பேரும் சொல்ல கொடுத்து இல்லப்பா எனக்கான முத்திரை அடி வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு தழுவும் இனங்களில் மானினும் தமிழும் அவளும் ஓரினம். இப்ப தட்டினங்களை இப்படிதாங்க நாங்க எல்லாரும் கட்டணும். உடனே எதிர்த்தாருங்க பஞ்சு, இந்த 2 வரி இருக்கணும்ப்பா, மீதி அவன் விசி என்ன விரும்புறானோ அதெல்லாம் இருக்கு, இந்த 2 வரி கட்டாயம். அப்ப கண்ணதாசன் என்பவர் தன்னில் தானே உணர்ந்து உணர்ந்து அதுல மயங்கி மகிழ்ந்து வரிகளை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை இது போல பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கிற நேரங்க இல்லையா, இது போல பாட்டு எழுதிட்டு இருக்காங்க. ராஜ்யசபைன்னு ஒருத்தர் சிவகாசிக்காரர், அவர் காரனேஷன் லித்தோவர்ஸ்ன்னு சொல்லி சிவகாசியிலே பெரிய கம்பெனி. ராஜ்யசபை அதனுடைய மருமகன், அவர் ஓனர். அவருக்கு கண்ணதாசன் மீதும் ஜெயகாந்தன் மீதும் மிகுந்த பற்று, இலக்கிய பற்று. சென்னைக்கு வந்தா இவங்க 2 பேரோட அவர் எத்தனை நாட்கள் இருக்காரோ இவங்களோடவே இருப்பாரோ. அன்றைக்கு அந்த பாடல் எழுதுற அன்றைக்கு ராஜ்யசபை. இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். சேலம் மாடல் தியேட்டர்ஸுடைய ஓனர் பேர் என்னங்க? டி.ஆர். சுந்தரத்தையும் இந்த ராஜசபையை மட்டுமே முதலாளி என்று கண்ணதாசன் கூப்பிடுவார். அந்த காலத்துல டி.ஆர். சுந்தரத்தை நான் கூப்பிடுவேன் முதலாளி முதலாளின்ட்டு. அதுக்கு பிறகு ராஜசபை நமக்கு முதலாளின்னு சொல்லுவார் பரவ நாணயக்கர். அப்படி அந்த ராஜசபை உட்கார்ந்துட்டார். பாடல் எழுதிட்டு இருக்கிற நேரத்துல காதுல குசு குசுன்னு ராமநாதன் செட்டியார்னு ஒரு மேனேஜர் இருந்தார் கண்ணதாசனுக்கு. ராமநாதன் செட்டியார் அவர் கவிஞர்கிட்ட காதுல குசு சொல்லிட்டு போறார், வர சொல்லு அப்படின்றார். இவர் படுத்துக்கிட்டே இருக்கார். அது அவர் படுத்திருக்கிறத பார்த்தா அவர் உயரம் நல்லா 6 அடி உயரம் ஆச்சுங்களா. படுத்துக்கிறத பார்த்தா ஒரு பார்க்கடல்ல திருமால் படுத்திருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி பாருங்க, அதுக்கு சத்துக்கு போன இடத்துல அவருக்கு நாராயணன் வேற பேர். அந்த பெயர்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நீண்ட கால்களை வச்சுட்டு படுத்துக்கிட்டு வர சொல்றாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆஃபீஸ் தம்பி வந்துட்டாரு, கடைக்காரர். வாங்க தம்பி வாங்க, அவர்கிட்ட பேதமே கிடையாது, வாங்க. அந்த ரொம்ப ரொம்ப பவ்யமா பக்கத்தில் இப்படி என்ன இல்லையா, எங்க முதலாளிக்கு நீங்க செக்கு கொடுத்தீங்களே, அது பேங்க்ல போட்டோம், அது பவுன்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளவு தானே, நாளைக்கு போட்டுரு, கலெக்ஷன் நாளைக்கு போட்டிருப்பா. இல்லை, அவர் முதலாளி சொல்லி அனுப்பிச்சாருங்க, உடனே போட சொல்லுவார் கவிஞர். அப்படியெல்லாம் ஒரு 10 நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு கேட்டுக்கிட்டு அந்த நாளுடைய டேட்டை மட்டும் கேட்டுக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை, நீ நாளைக்கே போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பிறகு மறுபடியும் பாட்டை பற்றி வரும். இவர் ராஜ்யசபை என்ன பண்ணாரு, கவிஞர் ஐயா உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருக்கும்? நான் சொல்றது 70 68 கண்ணதாசன் ஆரம்பிச்சார் 70. அப்போ இந்த சிவஞானம் சாலை, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்களா, தியாகராய நகர் போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கு சிவஞானம் தெருன்னு பேர். போஸ்ட் ஆஃபீஸுக்கு அடுத்த கட்டடத்துக்கு உள்ள நுழைஞ்சிங்கன்னா இப்ப நானா தெருன்னு பேர், நானா ராவ் நாயுடு ஸ்ட்ரீட்னு முதல்ல இருந்தது பேர்.
இப்போ நானா தெரு, அதுக்குள்ள நுழைஞ்சிருந்தா கடைசி இடதுகை பக்கத்துல, அதுக்கு எதிரில் வந்து தியாகராய நகர் கிளப் எல்லாம் கூட இருக்கு. இந்த கடைசி கட்டடம் வந்து இந்த சிண்டிகேட் பேங்க். அது சென்னையில் நான் பார்த்த வகையில் இந்த சிண்டிகேட் பேங்க்ல அந்த பிரான்ச் ஒன்று தான் பெண்களாலேயே நடத்தப்பட்ட பேங்காக இருக்கு. மேலாளர் கூட பெண்கள் தான். அதுதான் இருக்க கவிஞருக்கு அக்கௌண்ட். இந்த திரும்புகிற செக்கெல்லாம் வருது பாருங்க. வந்த பிறகு இவர் காலையில் எழுந்து உடனே முதல் வேலை காரில் ஏறி உட்காந்து 8:45 கிளம்பும் பாருங்க. நேராக இங்கே தான் வருவார். சிண்டிகேட் பேங்க் வந்தோடனே பேங்க் அது மாடியில் பேங்க். கவிஞர் உள்ள போனோடனே எல்லாரும் உடனே முகமெல்லாம் மலர்ந்துடும். ஏன்னா கவிஞர் பெரும் கவிஞர் வராது. அவர் நேராக மேனேஜர் அம்மா ரூமுக்கு போவார். அவங்க எழுந்திரிச்சு உட்காருங்க, பரவாயில்லம்மா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு 2500 செக் வரும், அதை பாஸ் பண்ணி விட்டுருங்க, நான் ஒரு 3 மணிக்கெல்லாம் உங்களுக்கு பணத்தை கட்டுறேன். ஐயா ஏதாவது ஆயிடக்கூடாது. இல்லைம்மா கட்டாயம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல வந்து அதுக்கு அலைஞ்சது ஒரு செய்தி இருக்கு, அப்புறம் சொல்றேன். இப்போ இது போல இந்த செக்குகள் பவுன்ஸ் ஆகுறதுங்கிறது அவருக்கு வழக்கம். எனக்கே கூட அவருக்கு செக்கு கொடுத்தாருன்னா அது பவுன்ஸ் ஆகும். அது ஒரு பக்கம். இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முதலாளிங்கிற அந்த ராஜசன். கவிஞர் ஐயா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கும் அப்படின்னு கேட்டார். ராஜசபை கேட்ட உடனே இவர் கவிஞர் கேட்கிறாரு, அதையே கேட்கிறீங்க, எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு ஏன் கேட்கிறேன்? இல்லையா தெரிஞ்சுக்கலான்ட்டுதான். இவர் இன்னும் ஒரு 6-7 லட்சம் ரூபா இருக்கும் பாருங்க. 70ல் 6-7 லட்சம் ரூபாய் இப்ப பாருங்க போட்டு கணக்கு 6-7 லட்சம் ரூபாய் இருக்கும். அவ்வளவுதானே அப்படின்றார் ராஜ்யசபை. ஏன்னா நான் கூட இருந்தேன் அந்த கூட்டத்தில், அதனால தெளிவா தெரியும். அவ்வளவுதானேன்றீங்களா? எதுக்கு கேட்கறீங்க? இல்லை நான் என்ன செய்யறேன்னா இந்த கடன்கள் எல்லாம் நான் தீர்த்துறேன், தீர்த்துட்டு அப்படிங்கிறார் கவிஞர். இல்லை நீங்க வந்து கவிஞர் வந்து இந்த கவலைகளிலே இருக்கக்கூடாதுங்க. எல்லாவற்றையும் கடனே இல்லாம உங்களுடைய படைப்புகள் அனைத்தையும் கதைகள், கட்டுரைகள், கவிதைகள் போன்றவற்றெல்லாம் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கு. இவர் சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறீங்க? முதலாளி அந்த கவலைகள் தானே என்னுடைய கவிதைகளும் கட்டுரைகளும். அப்படியா? ஏன்னா அப்படி சொன்னவரால தான் கடவுள் என்பது என்னங்கிறது ஒரு தனி டெஃபினேஷன் கொடுக்க முடியும். திருமூலர் வந்து அன்பொன்றே தெய்வம் சொல்றாரு. அப்புறம் வந்து பாரதியார் சொல்றாரு அறிவொன்றே தெய்வம் சொல்றாரு. அன்பே சிவம்னார் திருமூலர். பாரதியார் வந்து அறிவொன்றே தெய்வம் சொன்னார். வள்ளலார் வந்து கட்டை விரல் அளவு உள்ள ஜோதி தான் கடவுள்னு சொன்னார். சரி, நம்ம கவிஞர் இவர் எடுத்தீங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டைக்கு சொன்னாரு செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னார். பொதுமக்கள் பொதுவாக எல்லாரும் மக்கள் என்ன சொல்லுவோம், காசே தான் கடவுள்னு சொல்லுவோம். ஆனா கண்ணதாசன் சொன்னது என்ன? அவர் வரி அக்கா நான் அதை வந்து சுருக்கமான வரியா என்னுடைய வரிகள்ல மாற்றிக்கிட்ட அந்த முழு பாடல இல்லாம 51 வரியில கடவுளை பார்த்து கவிஞர் கேட்கிறார். படிப்பனப்படுவது யாரென கேட்டேன், படித்து பாரனை இறைவன் சொன்னார். மனையாள் சுகமெனில் என்னென்ன கேட்டேன், மணந்து பாரனை இறைவன் கேட்டார். முதுமை என்பது என்னென்ன கேட்டேன், முதிர்ந்து பாரனை இறைவன் சொன்னார். சரி, இறப்பனப்படுவது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் தெரிவித்தார். கவிஞனுக்கு கோபம் வந்து அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டு, அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டு, ஆண்டவன் கொஞ்சம் அருகினில் வந்து அனுபவம் என்பதே நாம் தான். ஏன்னா இந்த அனுபவங்கள் தான் அவருக்கு வந்து படைப்புகளாக. இந்த அனுபவத்தை பற்றி அவருடைய உணர்வு அப்படி இருக்கு. ஏன்னா இதுக்கு அடுத்த நிகழ்ச்சி இருக்கு.
நமக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா சூழ்நிலை மறந்து போகும் இல்லைங்களா? அது ஒரு பெரிய செய்தி. எனக்கு என்னென்ன இருக்காது, ஒரு ஐயா கொடுத்த அந்த இன்டியூஸ்மெண்ட்னு சொல்றோம் பாருங்க, அந்த உந்துதல், இதை போன்ற ஒரு பெரிய நூலை கொண்டு வருவதற்கான உந்துதல் உருவாக்கி அதில் கண்ணதாசனை பற்றிய அந்த ஆளுமை, பர்சனாலிட்டின்னு சொல்றோம் பாருங்க, உருவத்தை வச்சா பர்சனாலிட்டி இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆளுமை, அவனுடைய தன்மை, அவனுடைய வெளிப்பாடு, இதெல்லாம் சேர்ந்துதான் பர்சனாலிட்டி. கண்ணதாசன் ஸ்ரீலோலனாக இருந்தார், குடிகாரராக இருந்தார். இப்படிப்பட்ட ஒருவரை மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்கின்ற சொல்லுகின்ற அந்த துணிச்சல் அவருக்கு வருகின்ற அளவுக்கு மக்கள் எப்படி அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு எல்லாம் பார்க்கும் பொழுது 2000 ஆண்டுக்கு முன்னாடி இவர் வள்ளுவர் சொன்ன மாதிரி உள்ளத்தால் பொய்யாதொழிகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உலகம். அது கண்ணதாசனுடைய வாழ்வியல் கொள்கையாகவே இருக்கு. எதையும் அவர் மறைத்ததே இல்லை. நாங்கள் காட்ட போது பல பர்சனல் விஷயம் இருக்கும், அது வேறு விஷயம். இப்போ பொதுவாக அவருடைய ஆளுமைக்காக அவர் ஒரு முறை சொன்னாருங்க, கண்ணதாசனை அவர்கிட்ட பாட்டோ அல்லது மேட்டரோ அல்லது முன்னோரையோ ஏதாவது எழுதணுன்னாக்கா அது ஒரு சின்ன பொண்ணு ஒன்று அழிச்சுட்டு வைப்பா, அது ஒரு பாட்டு போட்டு கொடு மேடையில் சொல்றாரு, தனியில் சொல்லு, மேடையில் அவர் சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த போதையில இந்த கண்ணதாசன் எழுதி விடுவான், மேட்டரெல்லாம் கொடுத்துருவான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. போதை என்பது இந்த இரண்டிலுமே இல்லை. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க, அப்போ வரும் ஒரு மகிழ்ச்சி. அந்த போதைக்கு ஈடு எதுவுமே இல்லை. அந்த போதை தாங்க முக்கியம். அப்போ இவர் வலிந்து எல்லாருக்கும் உதவி செஞ்ச போது நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாடா எவ்வளவு பொருத்தமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வள்ளுவருடைய குரல் எடுத்தா அந்த குரலுக்கான இன்னொரு மேற்கோள், இன்னொரு குரல் இருக்கும். அது நீங்க வெளியில போக வேண்டியதே இல்லை. அந்த ஒரு தொடர்ச்சி இருக்கு. அந்த அந்த தத்துவ சரடு இருக்குன்னு சொல்றோம் பாருங்க, எல்லா இடத்துலும் வரும். அது கம்பர்கிட்டும் இருக்கும். அது மாதிரி கண்ணதாசன் கிட்ட அவருடைய செயல்கள், செய்திகள் எல்லாவற்றிலும் அப்படி இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதரை மக்கள், இவர் ஒரு ஸ்ரீலோல கொடிகாரன் அப்படிங்கிறவரை எப்படி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இன்றைக்கும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற போது அவர்கிட்ட ஒரு பெரிய குணங்க, இது நான் சொல்லியே ஆகணும். என்னுடைய சகோதரிகள் எல்லாம் கூட இருக்காங்க, சொல்லியே ஆகணுங்க. ஒரு வைணவருடைய வீட்டுக்குள்ள போறாருன்னு வச்சுங்க, நான் பலமுறை கூட